ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கும் கமலா அவர்களுக்கும் இந்த படத்தை ரஜினி நடித்து கொடுக்க சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. எங்க நஷ்டம் அடைஞ்சாரு? இல்ல அது நான் வந்து இந்த தக் லைஃப் படத்துல வந்து சரியான எதிர்பார்ப்பு வரல அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஒருவேளை ரஜினி அவர்கள் வந்து சில தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனருக்கு உதவி செய்வார்ல, அதுக்காக பார்ட்னரா போட்டுக்கிட்டு போகலாம், அது மாதிரி ஒரு படமே நடிச்சு கொடுக்குறாரோன்னு. ஐயோ அப்படிலாம் கமல் சார் விழுந்தாருன்னா அவரே தான் எந்திரிப்பார். அவர் நட்டங்களை பற்றி நான் பொதுவாக தக் லைஃப் நட்டம் அடையும் நான் எதிர்பார்க்கல. பெருத்த லாபத்தை வந்து அடைய முடியாமல் போயிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வியாபாரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருடைய கம்பெனி படாது? ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு அவங்களது, நடிகர் யார்? கமலஹாசன். அந்த தயாரிப்பாளருடைய சம்பளமும் கமலஹாசனுடைய சம்பளத்தும் வந்து அதில் ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே ஒழிய அது தோல்வின்னு நான் நினைக்கல. ரசிகத்தன்மையில் பணம் வசூல் பண்ணதில் தோல்வி. அது முழு கட்டமைப்பான கதை நாயகன் மாதிரி ஒன்று எதிர்பார்த்தாங்க, அது இல்லை. இவர் வேறொரு களத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு அது வரவேற்பு இல்லை. அதனால் வந்து தோல்விதான ஒழிய பெரும் லாபத்தை அது குறைத்திருக்குமே ஒழிய நட்டங்களை ஈடுபடுக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களும் நட்டம் அடைந்தால் சொல்லவும் இல்லை. மனிதத்தின் கூட ஒரு பகுதியை வந்து வருமானத்தை வாங்கி கொண்டு அவர் ஒதுங்கி விட்டார், அவருக்கும் லாபம் தான். இவங்களும் நாங்கள் நட்டம் அடைச்சிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாருங்கள், அந்த பெருத்த எதிர்பார்ப்பில் குறைவாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு பணம் வந்து வசூலாகவும் இருந்திருக்குமே ஒழிய பொதுவாகவே கமலஹாசன் படங்களில் நட்டமடைய மாட்டார் என்றதான் என்னுடைய கணிப்பு. அவர் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வசூலில் தோல்வி படங்கள் என்ற படத்தில் கூட அவள் வெளிநாட்டினுடைய அந்த ரசிகர்கள் வந்து பணம் கொடுத்து அவர் தூக்கி வச்சு நிப்பாட்டுவாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலஹாசன் வந்து எப்பொழுதுமே படத்தில் தோல்வி அடைய மாட்டார், பணத்தில் தோல்வி அடைய மாட்டார். ரசிகத்தன்மையில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர் கம்மியாக கொடுக்கும்போது மனசுக்குவார். அப்படி தான் இருக்கும். இல்லை